ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோங்க. நான் வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி ஆஃபர் போட்டிருக்கேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இதை போட்டிருக்கேங்க. 110 கிராம் பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன். 75 கிராம் வந்து சாக்லேட் எடுத்திருக்கேன். டார்க் கம்பவுண்ட் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எனி கம்பவுண்ட் நீங்கள் டார்க் கம்பவுண்ட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, டபுள் பாயில் மெத்தட்லேயே நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நான் மைக்ரோவனில் ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து சாக்லேட்டும் பட்டரும் நல்லா சேமாக மெத்தடில் நல்லா மெல்ட்டிங் ஆகணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட் வந்து ஓவர் ஹீட்டில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சாக்லேட் எல்லாமே வந்து திரியாக போயிடும். அதனால் பார்த்து இதை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேங்க. நான் வந்து 200 கிராம் ப்ரௌன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணலாம். அது வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பம். நான் இப்போ வந்து ப்ரௌன் சுகர் மட்டும்தான் வந்து 200 கிராம் வந்து ஆட் பண்ணுறேங்க. ப்ரௌன் சுகருக்கும் ஒயிட் சுகருக்கும் வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் சுகர் வந்து போட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் கிடைக்கும். ஆனால் வந்து உள்ளே சாஃப்டாக தான் இருக்கும், ஹார்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதேமாரி ஒயிட் சுகர் போட்டால் என்ன பண்ணோன்னா வெளியவும் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும், உள்ளேயும் சாஃப்டாக இருக்குங்க. இதுதான் ஒயிட் சுகருக்கும் ப்ரௌன் சுகருக்கும் வந்து வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலும் அதே மாதிரி தாங்க. பட்டர் நம்ம ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பட்டர் வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மெல்ட் ஆகும். சில டைம் வந்து கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு வந்து கெட்டியாயிடும். ஆயில் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. எந்த வெதர்லேயுமே நமக்கு வந்து சாஃப்டாகவே இருக்கும், அவ்வளோதான். டேஸ்ட் வந்து நல்லா தாங்க இருக்கும். அதுவும் என்ன ஒன்று, ஆயில் வந்து யூஸ் பண்ணாதவங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் வேணான்றவங்க நம்ம ஆயிலே சாப்பிட்லான்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஆயில்ன்றதுனால கொஞ்சம் டிஃபரண்ட் ஆகுமே தவிர ரேட்டு மிச்சபடி ரெண்டுமே வந்து டேஸ்ட் வைஸில் சூப்பராக ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பட்டருக்கு அதுக்கேற்ற ரேட்டுக்கு நமக்கு வந்து ரேட் ஆகும். ஆயில் வந்து கொஞ்சம் கம்மின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ப்ரௌன் ரேட் வந்து டிஃபர் ஆகும், அவ்வளோதாங்க. பட்டர் யூஸ் பண்ணி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணி செய்ய மாட்டோம். என்ன கேட்குறாங்களோ அது மட்டும் தான் நாங்கள் செஞ்சு தருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 எக்கு போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாங்க. பீட் பண்ணி நல்லா வந்து அந்த ஷைனிங் நமக்கு வந்து ப்ரௌனியோட ஷைனிங் சூப்பராக வரும் பாருங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 2 எக்கு வந்து பீட் பண்ணுறப்ப, ஏன்னா நம்ம போட்ட சுகர் வந்து இன்னும் நல்லா கரையும். சுகர் கண்டிப்பாக வந்து ப்ரௌனி செய்கிறப்ப நல்லா கரைச்சிடுங்க, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம பீட் பண்ணுறப்பே நமக்கு வந்து ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, ஒரு க்ரன்ச் மாதிரி சவுண்டு வரும். நம்ம நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த சவுண்ட் நமக்கு வராதுங்க. அதனால் வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த எக்கோடைய ஸ்மெல்லு போகணுன்றதுக்காக நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். வீடியோவில் அது உங்களுக்கு வந்து சரியாக காட்டலை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌனியோட ஸ்ட்ரக்சரு கண்டிப்பாக வரணும், அப்போ தான் உங்கள் ப்ரௌனி வந்து சூப்பராக வருங்க. இப்போ நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 96 கிராம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 25 கிராம் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேங்க. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா ஜலிச்சிக்கணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு சேமாக வந்து கொக்கோ பவுடரும் அந்த ஃப்ளாரும் வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதனால் நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஜலிச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து சூப்பராக கட்டி இல்லாமல் அழகாக சேமாக வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால தான் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸை ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து கேக்குக்கு போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இது அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரௌனி தான், ப்ரௌனிக்கு வந்து ஓவர் மிக்சிங் வந்து ஒன்றும் ஆகாது. அதனால் நம்ம வந்து அப்படியே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரௌனியில் நம்மக்கிட்ட ஆல் வெரைட்டி இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த வெரைட்டினாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி ப்ரௌனி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து வீட் ப்ரௌனி இருக்குது. அப்புறம் ரெட் வெல்வெட் ப்ரௌனி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி ப்ரௌனி வேணுனாலும் நீங்கள் எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ராகியில் செய்யலாம். நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வந்து இதில் தான் அப்படியே செஞ்சோன்னு நமக்கு தெரியவே தெரியாதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட ஆல் வெரைட்டி ப்ரௌனி இருக்குதுங்க. வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.
ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ப்ரௌனி. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக ராகி ப்ரௌனி, அப்புறம் கருப்பு கவுனி அரிசி ப்ரௌனி, வீட் ப்ரௌனி இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. நீங்கள் அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, நான் ஆயில் யூஸ் பண்ணலைங்க, பட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதனால் நீங்கள் தைரியமாக வந்து வாங்கி கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனின்றதுனால நம்ம இதில் வந்து 3 வெரைட்டி சாக்லேட் வந்து நம்ம சேர்த்துக்கிறோங்க. பிளாக்கு சாக்லேட்டு, அப்புறம் வந்து மில்க் சாக்லேட்டு, அப்புறம் ஒயிட் சாக்லேட்டு. இது எல்லாமே வந்து நல்லா க்யூப்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து அதில் வந்து அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம வந்து டாப்பிக்கும் வந்து நிறைய கொடுக்க போகிறோங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி தான் ப்ரௌனி கிடைக்கும். உங்களுக்கு வந்து உள்ளேயும் நிறைய சாக்லேட் இருக்கும், அப்புறம் மேலேயும் வந்து நிறைய சாக்லேட் இருக்குங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, ப்ரௌனி கன்சிஸ்டன்சி, ரிப்பன் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியுதுங்களாங்க. இதே தான் சேமு. இப்போ வந்து நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாங்க. ட்ரேலே நல்லா பரவலாக ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா 1/2 kg ப்ரௌனி தான். இதில் வந்து மீடியம் சைஸ் கட் பண்ணோம்னா நமக்கு வந்து 18 பீஸ் கிடைக்குங்க. இல்லை நாங்கள் வந்து ஐஸ்கிரீம்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கு வந்து பீஸ் பெருசாக வேணும் அப்படின்னிங்கன்னா நாங்கள் வந்து ட்ரே இன்னும் கொஞ்சம் அகலமாக அதில் ஊற்றி வைப்பேங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பீஸ் வந்து அகலமாக வரும், ஹைட் வந்து கம்மியாக வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ப்ரௌனி வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் 1 kg செஞ்சு வச்சோம்னா கூட 1 வீக்கு கூட வராதுங்க. அந்தளவுக்கு வந்து 2டே நாளில் காலி பண்ணிடுவாங்க பசங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ப்ரௌனி. நானும் வந்து ரொம்ப ப்ரௌனி லவ்வர் தான். அவ்வளோ ரொம்ப சாக்லேட்ன்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்களே வந்து எனக்கு சொல்லுவீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் டூத் பிக் வச்சு நல்லா வந்து நம்ம வந்து எல்லா இடத்தையுமே ஃபில் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு வந்து எல்லா இடமும் வந்து சேமாக வந்து வேகுங்க. வெதர் வந்து கூலிங்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டியாயிடுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா உடனே வந்து மிக்ஸ் பண்ணி உடனே செஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஓடிஜியில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 180 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து அதில் வச்சிடலாம். சூப்பராக வந்து வந்துடும் நமக்கு. இப்போது நம்ம எல்லா சாக்லேட்டை வந்து அதில் போட்டுக்க போகிறோங்க. அவ்வளோதான். ட்ரே வந்து 2 வாட்டி தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து ஹேர் பபிள்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து சூப்பராக வரும். எவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக பக்காவாக இருக்குது பாருங்கள். ப்ரௌனியோட ஸ்ட்ரக்சரு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கன்சிஸ்டன்சி வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நமக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ அவ்வளோ சாக்லேட் நம்ம வந்து வச்சுக்கலாங்க. எக்ஸாக்டாக இப்போ இருக்கிற இதே ப்ரௌனி தான் உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். இந்த அளவுக்கு நிறைய நம்ம வந்து சாக்லேட் போட்டிருப்போங்க. சாக்லேட்டில் எந்த பஞ்சமும் இல்லாமல் நிறையவே போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஆஃபரும் கொடுத்துருக்கோங்க. 1 kg ப்ரௌனி பார்த்திங்கன்னா 800 ருபீஸ் மட்டும்தான். அதுவும் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் கூட. இது எதனால் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து கிறிஸ்மஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் என்னுடைய ப்ரௌனியை வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்கேன். இப்போ விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கம்பெனிலாம் ரொம்பவே ஜாஸ்திங்க, விலை அதிகம். ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்ததுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் என் ப்ரௌனியை ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு அதுதான். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறது, ப்ராஃபிட் பார்க்குறது அதெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அந்த ப்ரௌனியை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கிறேன். அதுக்காக தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.
ஆல்ரெடி வந்து நீங்கள் லோக்கலாக நிறைய கேக்கு அப்புறம் ப்ரௌனி இது எல்லாமே வந்து நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஆன்லைனில் வந்து வெளியே வந்து ஆர்டர்லாம் எனக்கு அந்தளவுக்கு வராது. இங்கே லோக்கல் எங்கள் ஊர் சைடு மட்டும் லோக்கல்லே தான் எனக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு. நான் அதை தான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் தான் வந்து நான் இன்ஸ்டாலையும் சரி என்னுடைய இன்ஸ்டா ஐடியை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப்பில் கொடுக்குறேங்க. இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்ல சரி இப்போ தான் வந்து நான் நிறைய ப்ரௌனி ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். ப்ரௌனி வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நிறைய ஆஃபர் போடுறேன். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வந்து என் சேனலில் இருக்குது போய் பாருங்கள். எக்லெஸ் ப்ரௌனி அப்புறம் எக் ப்ரௌனின்னு நிறைய இருக்குது பாருங்கள். வேணுன்றவங்க என்னுடைய சேனலில் போய் பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ தான் 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஒவ்வொருடைய ஓடிஜியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுடைய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரௌனிக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓடிஜிக்கு நான் இந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ஓடிஜி வந்து அதிகமான ஹீட்டு ஆகலாம், இல்லை கம்மியாக லோவாக வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் 180 டிகிரி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு டைம் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டூத் பிக் விட்டு பாருங்கள். டூத் பிக்கில் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து லிக்விடாக வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். லைட்டாக வந்தால் பரவாயில்லங்க. அப்போ வந்து உங்களுக்கு சாக்லேட் தான் அது. மிச்சபடி ஒன்றும் இல்லை. எடுத்து நீங்கள் ஆற வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சரியாக போயிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக அந்த சாக்லேட்டோட சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் ப்ரௌனி. பாருங்கள் இந்த மாதிரி டூத் பிக்கில் இருந்தால் பரவாயில்ல. ஆறுனதுக்கப்புறம் பக்காவாக கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அழகு மட்டும் இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எப்படி சொல்கிறது, இல்லை அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை வந்து இன்னொரு மெத்தடில் கூட சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் வச்சு சாக்லேட் கனாஷ் ஊற்றியெல்லாம் சாப்பிட்லாம். உங்களுக்கு சாக்லேட் கனாஷ் வேணும்னா கூட நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதையும் தரேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லோக்கலில் ஒரு ஆர்டர் இருந்ததுனால நான் இப்போ வந்து இந்த 1/2 kg ப்ரௌனி செஞ்சுருக்கேன். மீடியம் சைஸில் 18 பீஸ் வருதுங்க. அவங்களுக்கு 2 பாக்ஸ் தான் நான் வந்து போட்டு கொடுத்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. அவங்க இது வரைக்கும் ப்ரௌனியை வந்து சாப்பிட்டு பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முழுக்க வந்து வீட்டில் செஞ்ச ப்ரௌனி. ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக ஃபஜ்ஜியாக இருக்கும். உள்ள மேலே கிரிங்கிள் டாப்லோடு இருக்கும். செம்மையாக இருக்கும் ப்ரௌனி. என் ப்ரௌனியை பற்றி நானே ரொம்ப புகழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்காகவே தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன். நீங்கள் 1/2 kg இல்லை 1/4 kg கூட வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வாங்காமல் இருக்கவே இருக்காதீங்க. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கட்டாயம் என்கிட்ட வாங்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு போதும். 1 டைம் வாங்கி எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.